சுட சுட பஞ்சு போல் இட்லி கூட இந்த சிக்கன் சூப்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எத்தனை இட்லி சாப்பிட்றோம்னே தெரியாது. இந்த சிக்கன் சூப்பில் இந்த மாதிரி மசாலா சேர்த்து அரைச்சி சிக்கன் சூப்பு வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது சிக்கன் சூப் வைக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக தண்ணி ஊற்றியெல்லாம் அரைக்க வேண்டாம். கொரப்பாக லைட்டாக, அதாவது ரவை பதத்துக்கு அரைக்கணும். ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேண்டாம். ரவை பதத்துக்கு அரைச்சிங்கன்னா தான் சிக்கன் சூப்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசாலா வந்து ரெடி பண்ணிவிட்டேன். இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதே மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 12 பூண்டு, இது கூட சின்ன துண்டு இஞ்சி, இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். 10 சின்ன வெங்காயமும் 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிட்டு சிக்கன் சூப் வைக்கிறதுக்காக குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய், இது கூட பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துட்டு இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து 2 தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. இது கூட நம்ம வந்து ஃபஸ்ட்டு அரைச்ச மசாலா வந்து சேர்த்துக்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருந்தோம் இல்லையா கொரப்பாக, அதை சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விடுங்க. இது கூட கழுவி வச்சுருக்க சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து நீங்கள் சூப்பு வைக்கும்போது எலும்பும் கறியுமா சேர்த்து வாங்குங்க. முழுமையாக கறி வாங்க வேண்டாம். எலும்பு சேர்த்தா தான் இந்த சிக்கன் சூப் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இது கூட மசாலா வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரைச்ச மல்லி, மிளகு, சீரகம் சேர்த்து அரைச்சிருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை வந்து சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரையும் 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்குங்க சிக்கன் கூட. இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து சேர்க்க வேண்டாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்குங்க. மறுபடியும் நல்லா கிண்டி விட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்க போகிறேன். நம்ம வந்து சிக்கன் குழம்பு திக்காக வைப்போம், ஆனால் சூப்பு வந்து தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எடுத்து குடிக்கும் போதும் இட்லியில் ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இடியாப்பம், ஆப்பம் எது கூட வச்சு வேணாலும் சாப்பிட்லாம். சூப்பு சும்மாவே குடிக்கலாம் டம்ளரில் ஊற்றி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல விசில் வந்ததுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு மட்டும் தம்மில் வச்சுட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பரான சூப்புங்க. இந்த மழை நேரத்துக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஜலதோஷம் பிடிக்கும். ஜலதோஷம், தொண்டை வலி, இருமல் இப்படின்ட்டு நிறைய பிரச்சனை வரும். இந்த மழை நேரத்துக்கு கண்டிப்பாக சிக்கன் சூப் வந்து இந்த பக்குவத்தில் மசாலா சேர்த்து அரைச்சி நீங்களும் செஞ்சு குடிச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்து இட்லி வச்சுருந்தேன். நல்லா பஞ்சு போல் இட்லி கூட இந்த சிக்கன் சூப்பை ஊற்றி சாப்பிட போகிறேன். சிம்பிளான ஈஸியான இந்த சூப்பை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.